குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் பிரசன்ன டிஎன்ஏ மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சி 2026 வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகிறார். கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான விரயஸ்தான அதிபதிக்கு அவர் பயிற்சி பெறுகிறார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் சொல்லலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில அயன சயன போக மற்றும் மோட்சஸ்தானம். ஸோ இந்த இடத்துல தான் எல்லாத்தோட விரயங்கள் பற்றி அது கூறக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த உலகத்துல என்ன மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய சனி பகவான் பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய விதமான மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் வரப்போகுது. உலக போர், 3ஆம் போருக்கான எல்லா விஷயங்களும் இந்த டைம்ல அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நடக்க போகுது. இது ஒரு நீர் ராசி. நீர் ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரளயங்கள் ஏற்பட போகுது. இதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அதை முன்னெடுத்து நம்ம செயல்படணும். எல்லாருமே கடவுளை நல்லா ப்ரே பண்ணுங்க. ஏன்னா இது கலியுகம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்லாமே நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு தன்னை திருத்தி அதை மாற்றி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளுடைய கர்ம பலன்கள்ல நமக்கு நல்லது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது கர்மக்காரகன். சரி, ஓகே. இப்ப மேஷ ராசிலிருந்து மீன ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களோட 2026 சனி பயிற்சி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சொல்லும் போதே அப்படியே ஒரு பெருமூச்சு வருதுங்க. ஏன்னா கடைசி 2.5 வருஷம் இவங்கள மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு பார்த்துருக்கவே முடியாது. சொல்லுவாங்க, உயிர் மட்டும்தாங்க எனக்கு மிஞ்சி இருக்கு, எல்லாம் போச்சு. வம்பு வழக்கு, பிரச்சனை, அவமானம், உயிருக்கு நிகரான இழப்புகள், இதெல்லாமே கடக ராசி மற்றும் லக்னக்காரர்கள் கடந்த 2.5-3 வருஷத்துல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. ஸ்டில் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இப்பவுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இருக்காது. சீரியஸாவே நான் சொல்றேன். இவங்க என்ன சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்க வாழ்க்கையில ஒண்ணு நடக்க மாட்டேங்குதுதான் சொல்வீங்க. ஆனா இந்த 2026ல அஷ்டமத்துல இருக்கிற சனி விலக போகுது. 8ஆம் இடம்னாலே வம்பு வழக்கு பிரச்சனை தான். அது அப்படியே எங்க மாறுது? 12ஆம் இடம் காலபுருஷனோட இடத்துல போகும்போது கடகத்துக்கு 9ஆம் இடம் பாக்கிய சனியாக மாறுது. அப்போ பாக்யாதிபதி சனியா வரனால என்ன நல்லா கெடுத்தாரோ அதெல்லாம் கொடுக்க போறாரு. என்ன நல்லா கெடுத்திருப்பாரு? பிரச்சனை, அவமானம். அந்த அவமானம் மாறி புகழ்ச்சி வர செய்வார். நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போறாரு நம்மளுடைய சனி பகவான். இதுக்கு மேல என்ன அவர் செய்ய போறாரு அப்படின்னு நம்ம கேட்போம். கண்டிப்பா 100% நல்லா செய்வார். ஏன்னா குரு மாற்றம் வருது, ராகு கேதுவோட பயிற்சி வருது. அப்போ குருவும் சனியும் கேதுவும் சேரும்போது சில பேர் சொல்லுவாங்க பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னால சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்க தலையிலே போட்டுக்காதீங்க. இதுல ஒரு முக்கியமா என்ன அப்படின்னா, கோடீஸ்வரன் யோகம் ஆகக்கூடிய ஒரு விஷயம். குரு சனி சேர்ந்தாலே கோடீஸ்வர யோகம் தான். 2லலாம் சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம 100% சொல்லலாம். அவங்களுடைய லைஃப்ல அவங்க வளர 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 அவங்களுடைய பணமும் அவங்களுடைய தொழிலும் அவங்களுடைய வருமானமும் வளரும் அப்படின்னு சொல்லலாம். 100% சொல்லலாம். 2ல சனி இருக்கிறவங்க, இல்லாட்டி 2ஆம் இடம் சனி உச்சமா இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் கேட்டு பாருங்களேன். ஆரம்பத்துல கஷ்டம்தான் அவங்களுக்கு. சனி எப்பவுமே ஆரம்பத்துல கஷ்டத்தையும் மனிதர்களை பத்தி தெரிய வைக்கிறதுக்கான எல்லா செயல்களும் அவர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களோட முன்னேற்றத்தை யாருமே தடுக்கவே முடியாது. சனி பயிற்சியும் சரி, சனி பகவானும் சரி, இதைத்தான் செய்வாங்க. இப்போ கடக லக்னத்துக்கும் இதைத்தான் செய்ய போறாரு. இவ்வளவு வருஷம் கொடுத்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அப்படியே ஆப்போசிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு 100% நடக்கும். அப்போ 9ஆம் இடம் பாக்யாதிபதியா நடக்க போகுது இல்லையா? அப்போ எப்படிங்கும் போது தந்தையால் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு இந்த இடத்துல புனர் பூசமா இருக்கட்டும், ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் பூசம் பாத்தீங்கன்னா இப்ப சனியோட வீட்டை பாக்குறதுனால எவ்வளவு சூப்பரா நடக்க போகுது.
அப்போ வந்து அப்படிங்கிற போது இந்த ஆயிலி நட்சத்திரக்காரர்கள் நிறைய அரசியல்வாதிகள் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா ஆயிலி நட்சத்திரக்காரர்களா இருப்பாங்க. அவங்களாம் வந்து சூப்பரா இப்ப வெற்றி ஆக போறாங்க. அவங்களுக்குமே நிறைய அவமானங்கள் எல்லாம் இருந்திருக்கும். நீங்க கேட்டு பாருங்களேன், ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் அரசியல்வாதி கிட்ட கேட்டு பாருங்களேன், எல்லா பிரச்சனையும் இது பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த வருஷம் அரசியலே நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. யாரெல்லாம் வந்து கடக லக்னத்துல இருந்து அரசியல்ல வந்து வரப்போறாங்களோ அவங்களுக்கு 100% வெற்றி நிச்சயம். ஏன்னா குரு பகவானோட ஆசீர்வாதம் வரப்போகுது. குரு உச்சமா இருக்கக்கூடிய இடத்துலதான் இப்ப சனி பாக்குறாரு. அப்ப குரு வரும்போது கம்ப்ளீட்டா கோடீஸ்வர யோகம், கம்ப்ளீட். அப்ப காசெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பேரு புகழ், எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கெட்ட பேர் வாங்கினாலும் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடும். அரசியலா இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல இருக்கட்டும். நிறைய பேர் வந்து லீடர்ஷிப் ஆகணும்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐடி துறையில எல்லாமே, இல்ல செய்யக்கூடிய வேலைகள் எதுவா இருந்தாலும் சரி. இப்போ அது எல்லாமே உங்களுக்கு அந்த பதவி உயர்வு எல்லாம் வரும். அப்போ கண்டிப்பா வந்து அம்பாள் வழிபாடு செய்யும் போது இந்த கஷ்டத்துல இருந்து விலகி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வரும். கரெக்டா பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தான். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். 2026 சனி பெயர்ச்சி எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. 100% அது ரொம்ப முக்கியம். பொது பலன்களே இவ்வளவு கிளியரா இருக்கும்போது சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செஞ்ச எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. யாருமே பயப்பட தேவையில்லை. கரெக்டான பாவகத்தையும் கரெக்டான பரிகாரங்களும் நீங்க செய்யும் போது வாழ்வில் பரிகாரம் லைஃப்ல எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சனி கர்மகாரகன், தொழில்காரகர், உங்களுடைய நல்லது கெட்டது எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த கிரகத்தை கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னா சனியை போல் ஒரு நல்லவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ நல்லது பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. நான் ஒருத்தரோட கமெண்ட் பார்த்தேன், ஏதாவது ஒன்று சொன்னா சுய ஜாதகத்தை பார்க்க சொல்லுவாங்க. 100% உண்மைங்க. ஏன்னா அதுல உங்களுடைய கிரகங்கள் எந்த மாதிரியான ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத பார்த்தாதான் எங்கனாலும் அதை உங்களுக்கு கிளியரா சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களை வழிகாட்டுறதுக்கு தான். ஸோ உங்களோட சுய ஜாதகங்கள் மட்டுமே பேசும். ஸோ இதெல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன் ஜோதிடர். நாம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவானின் பெயர்ச்சி நடக்கிறது. மார்ச் 6, 8, 24 காலை. சனி பகவானுக்கே உண்டான இடமான திருநள்ளாறு, குச்சனூர், அங்கெல்லாம் கோலாகலமான விசேஷங்கள் இருக்கும். அங்கெல்லாம் போய் நீங்க பங்கெடுத்து பயன்பெறுங்க, அருள் பெறுங்க ஆண்டவனை. ஏன்னா வாக்கியம்ங்கிறது ஆண்டவனுக்கும், திருக்கணிதங்கிறது மனிதனுக்கும் போல வாக்கியம் பிரகாரம் தான் ஆண்டவனுக்கு எல்லாமே பூஜை, புனஸ்காரம், பெயர்ச்சி எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ அதன் பிரகாரம் திருக்கணித பிரகாரம் கழிந்த ஆண்டே நமக்கு சனி பகவானின் பயிற்சி முடிந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 வருது.
அப்போ அதுக்கு நாம 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்கிறோம். அதுல இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா கடகம் ராசி. கடகம் ராசிக்கு சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. ஓம் ஹங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நற்துணையாக, உபகோள்கள் உற்ற துணையாக, அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய அனைவருக்கும் எல்லாம் நலம் வளமும் கிடைக்கட்டும். இப்போ நாம கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கடகத்திற்கு பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்த வருடம் சனி பகவானுடைய பெயர்ச்சியால பாத்தீங்கன்னா கடகத்திற்கு பயணங்கள் வெற்றி தரும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி குடும்ப சொத்துகளால் வருமானம் வருகிறதுன்னு சொல்லுது. குடும்ப சொத்துகளால் வருமானம் வரப்போகிறது. பயணத்தால் வருமானம் வரும். பயணங்களால் சில பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பங்கள் ஒன்று கூடி சில பிரச்சனைகள் தீர்க்கப்படும்னு சொல்லலாம். குடும்பங்கள் ஒன்று கூடி சில பிரச்சனைகளை தீர்க்கப்படுவார்கள். அப்போ கடகத்துக்கு பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வருடமாக இனி வரும் வருடங்கள் இருக்கிறது. சனி பகவானின் பெயர்ச்சியும் உங்களுக்கு அதே போலதான் இருக்கு. அப்போ கடகம் ஆக்கம் அப்படின்னு சொல்லுது. கடகம் ஆக்கம்னு சொல்லுது. எதையாவது இப்ப செயல்படுத்தி வெற்றி பெற போகுதுன்னு அர்த்தம். அதற்குண்டான பாக்கியம் பெரியோர்கள் ஆசீர்வாதத்தால், பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடகத்திற்கு இப்ப கும்பத்திலிருந்து மீனத்துல போய் உட்கார போறார். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீனத்துல போய் உட்கார்ந்தாருன்னா கடகத்துக்கு பாத்தீங்கன்னா அது வாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம். பாக்கியம் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பாக்கியநாதன் உங்களுக்கு உங்களை செயல்படுத்த உங்களுடைய இயக்க பாவகமான 3ஆம் பாவகத்தை பார்க்கிறார். கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 3ஆம் இடம் செயல்படும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய என்னென்ன விஷயம், இயக்கம் என்னென்ன இருக்கோ அந்த இயக்கத்தை எல்லாம் இயக்குவதற்கான செயல்பாட்டை செய்ய போகிறார். அதாவது பரபரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓட்டத்தையும் ஆக்கத்தையும் இயக்கத்தையும் செயல்படுத்த போகிறார். உங்களுடைய இயக்கத்துக்கு வெற்றியை தர போகிறார். அப்போ எந்த மாதிரி இடத்துல இயக்க போறார், எந்த மாதிரி வெற்றியை தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்ப்பதனால் இந்த 11ஆம் பாவகம் சரராசிக்கு பாதகம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பாதகத்தை உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார். அதே உங்களுக்கு 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தை பார்ப்பதால் அங்கு உங்களுக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு செயல்பாட்டை வெற்றி பெற செய்யறதுக்கு உதவி பண்ணுவார். அதே போல அவருடைய 10ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவர் தான் இருக்கும் வீட்டதிபதியின் வீட்டையே பார்க்கிறார். குரு பகவானுடைய வீட்டையே தனுசை பார்க்கிறார். அது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை செயல்படுத்தி தெய்வ வழிபாட்டினாலும் அனுகிரகத்தினாலும் அதாவது ஜீவ சமாதி வழிபாடு, தெய்வத்துடைய சாமியார்களுடைய துணை, இவர்களுடைய வாக்கு, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மக்கள் தொடர்பு உங்களுக்கு சிலப்போ உங்களை சங்கடப்பட வைக்கும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதை நம்ம திறன்பட பார்த்துக்கணும். ஆன்மீக யாத்திரை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட
என்ன சொல்லலாம், உதவிகள் இதெல்லாமே நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே சில கோவில்களை எடுத்து நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு கோவில் சூழ்நிலைகள் வெற்றி தரும். குடும்பத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு புது ஒற்றுமையெல்லாம் நிறுவீங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படபடப்பு பரபரப்புன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். 50க்கு 50 தான் இருக்கு. வெற்றி 50 தோல்வி 50 அப்படிங்கிற சூழ்நிலையா தான் இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அவங்க சுயஜாதக பிரகாரம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெற்றிக்குண்டான சூழ்நிலையை நம்ம சரி பண்ணிக்கணும். ஏன்னா நடக்கக்கூடிய தசா புத்தி அந்தரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சொல்றது பொது பலன். உங்க சுயஜாதக பிரகாரம் பார்க்கிறப்போ அது உங்கள் பலனா மாறும். அதை நாம பார்த்து சரி பண்ணிக்கலாம். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய அமைப்புன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிள்ளைகளுடைய அமைப்புல நிறைய ஏக்கங்கள் இருக்கும், தாக்கங்கள் இருக்கும். இந்த ஏக்கம் தாக்கம் எல்லாம் மாறணும். ஏன்னா சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஏக்கம் தாக்கம் இருக்கும். ஒருத்தருக்கு குழந்தைகளுக்கு தொழில் அமையல, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உறவு இல்லை, குழந்தைகளுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொல்லி ஒரு அமைப்பா இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகளுக்கு தொழில் இருக்கு, நல்லா வர்றாங்க போறாங்க, ஆனா குழந்தையின்மை, சங்கடம், குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம், அவங்க 2 பேரும் ஒற்றுமையா இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம், ஒரே இடத்தில் இல்லைன்னு சொல்லி ஒரு ஏக்கம் எல்லாம் இருக்கும். தனித்தனியா இருக்காங்கிற ஒரு ஏக்கம். அதே படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 வயது குழந்தைகள் 15 வயது குழந்தைகள் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு படிப்பு மந்தமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு சங்கடமா இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. அதே போல ஒரு 20 வயசு 18 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜ் படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டதாரி படிப்புல பிஜி யூஜிங்கிற படிப்புல எல்லாம் அவங்களுடைய இப்போ கொஞ்சம் நிலை அதிகமாகும். அவங்களுக்கு நல்ல நல்ல இப்போ விஷயமெல்லாம் காலேஜில் நடக்கும். அவங்களுக்கு நல்ல அங்கேயே இருந்து படித்து வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நல்ல நல்ல மாற்றங்கள் வரும்னு சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் இந்த தடவை வருதுன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பாக்கியம் இந்த வருடம். சிலப்போ ஒரு 3-4 மாசத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. அந்த அமைப்பெல்லாம் அவங்க சுயஜாதக ரீதியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பம் அப்படிங்கிறதுல கூட்டு முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப ஒற்றுமை வரப்போகிறது. நண்பர்களால் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். அதே நண்பர்களால் ஏதாவது ஒரு தீமை இருக்கு. அதை நாம் சுய புத்தியால் ஆராய்ந்து பார்த்து செயல்பட வேண்டும். அப்படி இருக்கிறப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வெற்றிகள், நல்ல நல்ல வாழ்க்கை. கடகராசிக்கு கண்ணுக்கு தெரிந்ததும் தெரியாததும் நீங்கள் புரிந்து நடந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி உறுதி. வணக்கம். வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் ஜமாகிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனி பகவானை முதலில் வணங்கி சனி பெயர்ச்சி பலன்கள் 26/2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் 24/4/2028 வரை சனி பகவான் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை இந்த முறையை பின்பற்றுகிறார்கள். சரி, சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர். ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும், பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது. 10-11ஆம் வீடுகள் காலபுருஷ தத்துவத்தின் 10-11ஆம் வீடுகளை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது தொழில், கர்மா, இது விஷயங்களை சொல்லக்கூடியது, லாபங்களை சொல்லக்கூடியது, மூத்த சகோதரரை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள், எந்த வகையான விஷயங்கள், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது. உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையிலும் உண்டான கடமைகள். சரி, சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் சனி பகவான்
பொதுவாகவே கர்மகாரகன்னு சொல்லக்கூடியவர், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர். கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது. செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது. அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது. அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும், தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும், மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம். சனி பகவான் ஆயுள் காரகன், 8ஆம் இடத்தினுடைய, அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான். ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார். அதனால் வந்து உடல் நிலையில் பாதிப்பு, அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார். சரி, இப்போது சனி பகவானை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவான் ஒரு ராசிக்கும் பார்த்தாலேனால் 2.5 வருஷம் இருப்பார். ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம். கிட்டத்தட்ட பார்த்தாலேனால் 22 வருஷத்துலேருந்து அவர் 7.5 வருஷம், அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது 7.5 வருஷம் 7.5 சனின்னு சொல்லக்கூடியது. 4ஆம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது. 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடத்துக்கு உண்டான அஷ்டம சனி என்று சொல்லக்கூடியது. இந்த 5 கட்டங்கள்லையும் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் 4ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய 5 ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது. வண்டி வாகனங்கள் ஆக்சிடெண்ட் ஆகுது, இழப்புகளை சந்திக்கக்கூடிய நேரம், பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம். அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம். நல்வினையாக இருந்தால் நல்லதையும், தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார். துலாம் என்பது துலாக்கோல் என்று சொல்லக்கூடியது. உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்றாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த 7.5 சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம். அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது. அது தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது. அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம். இதை தவிர பார்த்தோம்னா, பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது. அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது, குறைந்தபட்சம் 3லிருந்து 8 வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது. அது தவிர 8 வாரங்கள் சென்று சுற்றி வருவது. இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது, காக்கை தயிர் சாதம் வைப்பது. விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது. விநாயகருக்கு இந்த சதுர தேங்காய் உடைக்கிறது. ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது. ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை. அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம். அது தவிர பார்த்தாலேயானால் ஆஞ்சநேயருக்கு அதாவது இந்த சனீஸ்வரனுக்கு பார்த்தாலேயானால் அந்த கால பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் வந்து அவருக்கு போய் இது வந்து தேங்காய் உடைச்சி விளக்கேற்றிட்டு வர்றது. தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எங்கே இருப்பார்? கால பைரவர் வடகிழக்கு மூலையில் எல்லா சிவன் கோவிலையும் இருப்பார். அவர் தான் வந்து கோவிலை கட்டி காக்கிறவர். சரி, இந்த கால பைரவரை ஏன் நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னா, சனீஸ்வரனுடைய குருநாதர் என்று அழைக்கப்படுவார். அதனால் கால பைரவருக்கு பூஜை செய்யும் பொழுது அவருக்கு நிச்சயமாக அவர் சொல்வதை தட்டுவது இல்லை என்ற கட்டாயத்தில் இருக்கார். அது தவிர இந்த சனிக்கு உண்டான ஆடை வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நிற எள்ளு, கருப்பு நாய்க்கு உணவு கொடுப்பது, கருப்பு வஸ்திரங்கள் கொடுப்பது. அதாவது சபரிமலை போயிட்டு வர்றது. ஒரு 2 தரம் 3 தரம் வருஷத்துக்கு சபரிமலை போயிட்டு வர்றது. சபரிமலை போகிறதுல என்ன விசேஷம்னா, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகக்கூடியதும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடலில் காலை மாலை மினிமம் 2 வேளையும் குளிக்க வேண்டிய கட்டாயம். பச்சை தண்ணீர் தான் குளிக்கணும். எந்த ஒரு தீட்டு தோஷம்லாம் படக்கூடாது. அந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறதுனால சனி பகவானுக்கு உரித்தான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து சனி பகவானுக்கு நான் எங்கேயும் கோவிலுக்கும் போக முடியல. சரி, அதுக்கு முன்னாடி என்னால் எதுவும் செய்யவும் முடியாது. சனி பகவானுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய
கால் முடமாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு சம்பந்த இந்த சக்கர வாகனம், அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்ச அந்த கையில் வாக்கிங் ஸ்டிக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம், அதாவது கைவிடப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானமாக கொடுக்கறது, அதாவது சாப்பாட்டு விஷயங்கள் தானமாக கொடுக்கறது. முகத்தில் அடிபட்டு முகம் வந்து க்ஷீணம் அடைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து உங்களால் முடிஞ்சது தானம் பண்ணக்கூடியது. அது தவிர பார்த்தீங்கன்னா கால் முடமாக இருப்பவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுப்பது. தானம் என்ன கொடுக்கறது அப்படின்னா இரும்பு சம்பந்தப்பட்ட லெதர், அதாவது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கறது. தோல் பை, தோல் க்ளவுஸு, அது தவிர வந்து லெதர் ஜாக்கெட், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மிகவும் நன்மையை ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, சனி பகவானுக்கு உண்டான ஒரு எளிய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்து அப்படின்னு சனி பகவானுக்கு உண்டான சனீஸ்வர காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிக்கிறது மிகவும் விசேஷம். அதுவும் முடியாதவர்கள் சனிக்கிழமைகளில் கார்த்தால சனி ஹோரையில் ஒரு 8 முறை வந்து அதை உபாசனம் செய்யறதன் மூலியமாக சனி பகவான் மூலியமாக வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அருகில் இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்தில் வந்து கருப்பு கொடை தானமாக வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். செருப்பு வாங்கி தானமாக கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரம். அதோடு பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ, அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார், மீன ராசியிலிருந்து அவருக்கு 3, 7, 10 என்ற 3 பார்வைகள் உண்டு. சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார். பார்க்கும் இடம் 3ஆம் இடம் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்றது வர்றது வந்து பார்த்தோம்னா ரிஷபம் வருது, கன்னி வருது. அது தவிர பார்த்தேன்னா விருச்சிகம் வரும், அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும். இந்த 3 இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த 3 இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் சனி இருந்தது, படுத்திருச்சு இவ்வளோ நாளாக. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2023 டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவு, வேலையில் மாற்றம், வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மூலியமாக அசிங்கப்படுறது, அவமானப்படுறது, எல்லா விதமான அவமானம், பொருட்கள், அதாவது பண வரவு பிரச்சனை, தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் நலத்தில் பின்னடைவு, இது எல்லாம் இருந்துச்சு. தேவையற்ற சகவாசம், அதன் மூலியமாக தேவையற்ற உடல்நிலை கோளாறு எல்லாமே இருந்தது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தது. இப்போது அது மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாற்றத்தை கொடுக்கும்? சற்று 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல மாறுறார். 9ஆம் இடத்துல மாறும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் நிச்சயமாக வந்தாச்சு, கவலைப்பட தேவையில்லை. 6/3/2026 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு வரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார்? உடல் நலத்தில் சற்று முன்னோக்கி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலைகளில் புதிய வேலைகள், தொழில்கள் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகளில் சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இது ஏன் உடல்நிலையில் சொன்னீங்க? இவ்வளோ நேரம் என்னோட உடல்நிலையில் இருந்தது, இப்போ தந்தை 9ஆம் இடத்துல போய் சனி பகவான் இருந்தான்னா தந்தையை உடல்நிலையை பாதிக்கக்கூடும். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்களே, ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படிக்கணும், அந்த மாதிரியான
மாதிரியான வெளிநாட்டு படிப்புக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும். என்ன பின்னடைவுன்னா, டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு அடுத்து 2ஆம் வகையான 3ஆம் ரக யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்து சனியை அனுபவித்தவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி போன உடனே பெரும் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும். தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரர்களோடு சில பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் சற்று பின்னடைவு பேச்சில் இது இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடம் நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் இவ்வளவு நாளாக 2.5 வருஷம் பட்ட அடியில் தெனாலிராமன் பூனை கதை சொல்கிற மாதிரி, அதாவது இந்த சூடான பாலை பூனைக்கு வச்சதுலேருந்து வெள்ளையாக பாலை பார்த்த உடனே பயப்படுன்றத மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கணும்னாலும் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சால் எப்படி வரும்னு ஒரு எடுத்து காலை முன்னாடி வைக்கிறதுக்கே பயப்படுவீங்க. பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பிஹெச்டி பண்ணக்கூடிய, டாக்டரேட் பண்ணக்கூடிய காலகட்டம். அதாவது இப்போ மாஸ்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருந்து பிஹெச்டி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்கள் விவசாயம், கரும்பு, சர்க்கரை, அது தவிர எண்ணெய், இந்த மாதிரியான வேர்க்கடலை, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அது தவிர தண்ணீர், பால், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்தில் சற்று பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வரும். இந்த காது சம்பந்தமான சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளை எதிர்கொண்டு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 6ஆம் இடத்தை உங்களுடைய 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா எந்த விதமான, அதாவது கடனாக இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன்கள் இப்போ சந்திக்கு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பழைய கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு, அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு படிக்கிறதுக்கு அதில் டாப் 1-2 யூனிவர்சிட்டிஸ், அதாவது சிறந்த பல்கலைக்கழகம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறத விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் நிலை 3ஆம் நிலை பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர், இளைய சகோதரர்களோடு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு கடன் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. பெரிய கடனில் இப்போ இருப்பீங்க, கடனாளிகளாக இருப்பீங்க. தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவு இருந்திருக்கும். மறைந்து வாழக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள், கடன் எல்லாம் ஒரு பேசி சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கும். திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பார்த்தீங்களேயானால் இந்த திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது. அந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவானை, பொங்கு சனியவர் போய் பார்த்துட்டு வாங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பெரிய மாற்றத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக அமைவார். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி.